உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். சுதந்திரம் பற்றி இத்தனை ஆண்டுகளில் ஒரு நீதிமன்றத்துடைய தீர்ப்பை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தணும், எப்படிலாம் சிறுமைப்படுத்தணுன்ற ஒரு ஃபார்முலாவை அந்த திராவிட மாடல் அரசு கொண்டு வந்திருக்கு. பன்னாண்டு காலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் இத்தனை வருடங்களாக வந்து அந்த இடத்துல வந்து தீப தூணில் வந்துட்டு ஏன் தீபம் ஏற்றப்படாமல் 100 வருஷத்துக்கு மேலே ஏற்றலைங்கிறாங்க. தீபத்தூர் வந்து 100 வருஷமாக ஏற்றாமல் இருக்கிறது உண்மைதான். ஆனால் திருப்பரங்குன்றத்துடைய சிலவரே சொல்லியிருக்காரு, இது ஒரு கிரானைட்டு கல், இது வந்து இந்த தூண் வந்துட்டு ஒரு சர்வே கல்லுங்கிற அளவுக்குலாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்களா. இது எப்படி பார்க்குறீங்க? அப்போது தீபத்தூண் வந்து அது இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல. நேற்றைய தினம் நாங்கள் வந்து தமிழ்நாடு தொழில்துறை அலுவலகத்தில் போயிட்டு ஒரு மனுவை சமர்ப்பித்து தீபத்தூணை வந்து ஆய்வு செய்தது போல தர்காவை ஆய்வு பண்ணுங்க நாங்கள் கேள்வி எழுப்பியிருக்கோம். வருடத்திற்கு ஒரு முறை தீபம் ஏற்றுவதை தர்காவாசிகளும் எதிர்க்கலை. உள்ளூர் மக்களும் அதை வந்து பெரிய விஷயமா கொண்டு போகலை. ஆனால் ஒரு நாள் தீபம் ஏற்றுவதனால எந்தவித சமூக பதஷ்டமும் பெரிய கலவரம் முறை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. இது மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்புது. அற்ப வாக்கு வங்கிக்காக இவர்கள் வந்து மத பஸ்டத்தை உருவாக்கி அங்கே கூடிய சாமானிய மக்களை பலிகடாக்குறாங்க. இப்போ தீபத்துனா கிரானைட்லான்னு கேட்குறாங்கல்ல, நான் கேட்குறேன், சிகந்தர் பாதுஷா யார்? சிகந்தர் பாதுஷாவுக்கும் மதுரை திருப்பரங்குன்றத்துக்கு என்ன சம்பந்தம்? இந்த மரபையும் வழிபாட்டு உரிமையையும் அன்னை மீனாட்சிக்கு குறைஞ்சபட்ச வழிபாடு கூட மேற்கொள்ள முடியாத அளவிற்கு கொண்டு சென்ற ஒரு அடிப்படைவாதிகளையும் ஒரு ஆக்கிரமிப்பாளர்களையும் கொன்று குவித்து மீண்டும் நாயக்கராட்சியும் தமிழ் மன்னனாட்சியும் இந்துக்களுடைய ஆட்சியும் கொண்டு வந்த சான்றாக எங்க நிற்கிதுன்னு திருப்பரங்குன்ற மலை உச்சி நிற்கிது. ஃபைன் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பு அழைப்பாளராக இந்து எழுச்சி பேரவையினுடைய நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய பல சந்தோஷ்குமார் இணைந்துள்ளார். பல்வேறு கேள்விகளை அவருடைய முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். திருப்பரங்குன்ற விவகாரம் வந்துட்டு ஒரு பெரிய அளவில் தமிழ்நாட்டில் ஒரு பேசும் பொருளாக மாறியது. கார்த்திகை தீபம் முடிந்திருந்தாலும் வழக்கு என்பது வந்து அந்த ஒரு தேதிக்காக போடப்பட்ட ஒரு வழக்கில் எங்களுக்கு நிரந்தரமாக அந்த இடத்துல வந்து தீபம் ஏற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறத ஒரு தூணை மையப்படுத்தி இந்த கேஸ் வந்துட்டு வந்திருக்குது. நீதிபதிகள் ஏற்கனவே தீர்ப்பு கொடுத்தாச்சு. ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்துட்டாரு. என்னதான் நடக்குது திருப்பரங்குன்றத்தில்? ஒன்றுபட்ட தேசமே தலைகுனியக்கூடிய விடயமா வந்து தமிழக அரசு செயல்படுதுன்றதை நாங்கள் கருதுகிறோம். சுதந்திரம் பற்றி இத்தனை ஆண்டுகளில் ஒரு நீதிமன்றத்துடைய தீர்ப்பை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தணும், எப்படிலாம் சிறுமைப்படுத்தணுன்ற ஒரு ஃபார்முலாவை அந்த திராவிட மாடல் அரசு கொண்டு வந்திருக்கு. உள்ளபடியே அந்த தீபத்தூண் என்பது பன்னெடு காலமாக தமிழ் மரபு சார்ந்து மண்ணின் மரபு சார்ந்து வழிபாட்டு உரிமையுடைய அடையாளமாக நிற்கக்கூடிய தூணில் வந்து தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து உங்களுடைய உண்மையாக கண்டிக்கத்தக்கது. அது வந்து இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமையை பறிக்கக்கூடிய செயலாக நாங்கள் கருதிட்டு இருக்கோம். இல்லை, அது வந்து எத்தனை வருஷமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? பன்னாண்டு காலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் இத்தனை வருடங்களாக வந்து அந்த இடத்துல வந்து தீப தூணில் வந்துட்டு ஏன் தீபம் ஏற்றப்படாமல் 100 வருஷத்துக்கு மேலே ஏற்றலைங்கிறாங்க. பிரிட்டிஷ் காலகட்டத்திலேருந்தே வந்துட்டு பிரிட்டிஷோட அந்த ஒரு ஃபைனல் ஸ்டேஜ்லேருந்தே ஏற்றலை அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த தூண் வந்து தீபத்திற்கான தூண் தான் அப்படிங்கிறது வரலாற்று குறிப்போல் செப்பேடுகளில் இருக்குதா, இல்லை கோவிலுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்ல? திருப்பரங்குன்றம் கோவிலில் உள்ளவர்களுக்காச்சும் அது தெரிஞ்சிருக்கும்ல, அரசாங்கத்தினுடைய இதுலையாச்சும் இருந்திருக்கணும். அது வந்து அங்குள்ள கல்வெட்டுகளில் வரலாற்று, அதாவது தொழில்துறை மத்திய தொழில்துறை ஆய்வாளர்கள் மூலமாகவும் பல சான்றுகள் மூலமாகவும் அந்த இடத்துல தீபம் ஏற்றப்பட்டு என்பது பல முறை நிரூபிக்கப்பட்டிருக்கு. பிரிட்டிஷ் ஏகாதிபதி காலத்தில் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு ஏதோ ஒரு காரணத்தை சுட்டி காட்டி அந்த இடத்துல தீபம் ஏற்றுவதை மறுத்திருக்காங்க ஆட்சியாளர்கள். அது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தில். இப்போ இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு, 100 ஆண்டுகளாக ஏற்றப்பட சொல்லிட்டு இருக்காங்க. கீழே பிள்ளையார், அதாவது உச்சி பிள்ளையார் மண்டபம் சொல்கிற மண்டபத்து மேலே தீபம் வந்து ஏற்றப்பட்டு இருக்கு ஒரு சில காலமாக. 2005 வந்து நடந்தப்பட்ட அந்த அமைதி பேச்சுவார்த்தையில் தர்கா தரப்புல அங்கே தீபம் ஏற்றிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தர்கா தரப்புல சொல்லியிருக்காங்க. கடவுளாக இருக்கு. பல, அதாவது 1902 1808 பல ஆண்டுகளாக அந்த பிரச்சனை வந்து, அதாவது சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி நடந்துட்டு தான் இருக்கு, நடக்காமலாம் இல்லை. அதை புரிஞ்சுக்கணும். ஒன்றுபட்ட மலையும் குமரனுக்கு சொந்தமானது. அது பிரிட்டிஷ் காலத்திலே தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அந்த நெல்லித்தோப்புன்ற பகுதி தவிர்த்து தர்கா தவிர்த்து மிச்சம் உள்ள அத்துணை பகுதிகளையும் ஆண்டவர் கோயிலுக்கு சொந்தமானது, அதாவது ஆமாம் அப்படி சுப்பிரமணிய சுவாமிக்கு சொந்தமானதுன்ற தீர்ப்பு வழங்கியிருக்கு. மலை முழுவதும் யாருக்கு சொந்தம்? முருகனுக்கு சொந்தம் அப்படிங்கிறோம். இப்போ வீட்டில் வந்து நம்ம வந்து கார்த்திகை தீபம் கொண்டாடுறோம்னா வீடு முழுக்க தீப ஜோதியாக அழங்கக்கூடியது மரபு கொண்டாடிட்டு இருக்கோம். இங்கே தீபம் ஏற்றினா இங்கே தீபம் ஏற்றல, போன வருஷம் இங்கே ஏற்ற, இந்த வருஷம் இங்கே ஏற்றல அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. தீபத்தூர் வந்து 100 வருஷமாக ஏற்றாமல் இருக்கிறது உண்மைதான். ஆனால் அது வந்து மரபு சார்ந்து பல போராட்டங்களை கடந்து அங்கே வந்துட்டு இருக்கும். இன்டர்நெட்டில் பல வருடங்களாக இந்துக்களும் அங்குள்ள முருக பக்தர்களும் தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இன்றைக்கி கூட அங்குள்ள உள்ளூர் கிராம மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, கார்த்திகை வேத்துன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தின் கதவை தட்டி இன்னைக்கு வந்து ஜனநாயகத்தை ஏற்படுத்திருக்காங்க. உண்ணாவிரதத்தை
நடத்தி கொண்டுட்டு இருக்காங்க. ஆக எப்பேற்பட்ட ஒரு இந்துக்களான அநீதி நடந்துட்டு இருக்கு நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது. தீபத்தூண் என்பது தீபத்தூண் தான். அதுக்கு இவங்க மாட்டு பெயர் வைக்கிறது என்பது எப்படி ஏற்றுக்கணும்னு தெரியல. அது தீபத்தூண் பல பேர் ஏற்றிருக்காங்க. பல பேர் வந்து தீபத்தூண் நீங்கள் ஒன்றும் இல்லை, சின்ன எடுத்துக்காட்டு சொல்ல விரும்புகிறேன். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் மட்டுமில்லை, சமணர் மலை உச்சியிலையும், அதாவது தென் மாவட்டங்களில் பல மலை உச்சிகளில் இதோடு ஒத்து போன தீபத்தூண்கள் அங்கே இருக்குது. இதே மாதிரி தீபத்தூண் இந்த டிட்டோவாகவே இருக்கும். ஆக இது இந்த நாயக்கர் காலத்தில் வைக்கப்பட்ட தீபத்தூணாக பார்க்கப்படுது. பல மன்னர்கள் வந்து அந்த இடத்துல வந்து தீபங்கள் ஏற்றிருக்காங்க. தொடர்ந்து ஏற்றப்பட்டு கொண்டு தான் இருந்திருக்காங்க. நாயக்கர்களுடைய ஆட்சி காலத்தில் வந்து ஆமாம், நல்லா புரிஞ்சுக்கணும். தீபத்தூணை வந்து இவங்க வந்து ஏதோ கிரானைட் கல்லா இருக்கு அப்படி பார்த்தா ஒன்றுபட்ட மலை, இது மலை கிடையாது, இது கிரானைட்டோட குழுமம் சேர்ந்த ஒரு படிமம்னு சொல்ல முடியுமா இந்த அரசால? இல்லை, இப்போ செயல் அலுவலர் வந்து சொல்லியிருக்காரு, திருப்பரங்குன்றத்துடைய செயல் அலுவலரே சொல்லியிருக்காரு, இது ஒரு கிரானைட்டு கல், இது வந்து இந்த தூண் வந்துட்டு ஒரு சர்வே கல்லுங்கிற அளவுக்குலாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்களா. இது எப்படி பார்க்குறீங்க அப்போது? சரி, வந்து முழு பூசணிக்காக சோத்துல வச்சு மறைக்கும் ஆசைப்படுறாங்க. இதனால திமுக என்ன கிடைக்க போகுது அந்த இடத்துல? இல்லை, இது வந்து மிகப்பெரிய பின்விளைவே இந்த அரசாங்கத்திற்கும் இந்த சமூக அமைதிக்கும் கொண்டு வந்த எந்த மாற்று கருத்தும் இல்லை. தீபத்தூண் வந்து அது இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல. நேற்றைய தினம் நாங்கள் வந்து தமிழ்நாடு தொழில்துறை அலுவலகத்தில் போயிட்டு ஒரு மனுவை சமர்ப்பித்து தீபத்தூணை வந்து ஆய்வு செய்தது போல தர்காவை ஆய்வு பண்ணுங்க நாங்கள் கேள்வி எழுப்பியிருக்கோம். கேள்வி எழுப்பியிருக்கீங்க, தொழில் துறைக்கு போய் கேட்டிருக்கீங்க. தமிழ்நாடு தொழில்துறையுடைய ஆணையிட்ட நாங்கள் நேரடியாக அந்த கேள்வி எழுப்பியிருக்கோம். அது தீபத்தூண் உள்ள கிரானைட் கல்லுன்னா ஒன்றுபட்டது மலை அல்ல, அது கிரானைட் படிமம் தான். அது இப்படி வந்துச்சு அப்படி வந்துச்சு. நீங்கள் வந்து இங்கே யாருமே வந்து அதாவது வழிபாட்டு அற்ற ஒரு மலைக்கு சொல்ல முடியுமா? நான் கேட்குறேன் சார், இதே கேள்வி நான் எழுப்புறேன். தீபத்தூண் ஆய்வு செய்த மாதிரி வந்து திருக்கோயில் அந்த தர்கா ஆய்வு பண்ணுறதுக்கு முன்னுருவாங்களா? அந்த திராணி தெம்பு உங்களுக்கு நினைக்கிறீங்க ஆட்சியாளர்களுக்கு? இல்லை, இப்போ தீபத்தூணையும் இப்போ தர்கா விஷயத்தையும் நம்ம வந்துட்டு கம்பேர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அது ஒரு செயல்பாட்டில் இருந்துட்டு இருக்கு. முஸ்லீம்கள் தரப்பில் இதில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? சார், இஸ்லாமியர்கள் அங்குள்ள தர்காவுடைய வழிபடக்கூடிய ட்ரஸ்டிகள் வந்து 15 மீட்டருக்கு அந்தாண்ட எங்கே வேணால் தீபம் மீட்டலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க, கூட்டத்தில் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அவங்க முன் வச்சிருந்தாங்க. இப்போ ஆளும் கட்சியுடைய அழுத்தத்தின் காரணமாக அவங்க வந்து இடையீட்டு மனு கொண்டு வந்திருக்காங்கன்ற ஒரு கேள்வி சொல்லப்பட்டு அவங்களா வந்துட்டு மனம் வந்து செய்யணுங்கிறதுல ஏதோ ஒரு பிரஷர்ல தான் பண்ணியிருக்காங்க. ஜிஆர் சுவாமிநாதன் தனி நீதிபதி தீர்ப்பில் தொடர்ந்து பலதரப்பட்ட மக்கள், அதாவது வக்ஃப் போர்டு இதில் வந்து விசாரிச்சிருக்காங்க, ட்ரஸ்டி விசாரிச்சிருக்காங்க, அச்சாரன் விசாரிச்சிருக்காங்க, அரசாங்கத்தை விசாரிச்சிருக்காங்க, காவல்துறை பேசியிருக்காங்க. பேசும்போது யாரும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. யாருமே எதிர்ப்பு தீபம் ஏற்றுக்கொள்ளலாம். அதாவது கடைசி நேரத்தில் டிசம்பர் 3 வந்து நம்ம அதாவது 3ஆம் தேதி தீபம் ஏற்றிக்கலாம்னு சொல்லிட்டு அதை ஏற்றோடாம தடுக்கிறதுக்கு சமூக பதஷ்டத்தை இருக்குன்னு சொல்ல காவல்துறை வந்து 4ஆம் தேதி வந்து 5 மணிக்கு வந்து காவல்துறை ஆணையர் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் கலந்துக்கும் போது கூட தீபம் ஏற்றிக்கலாம், நாங்கள் பாதுகாப்பு தரோம்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுத்த காவல்துறை கடைசி நேரத்தில் ஜகா வாங்கிட்டாங்க. இது எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? ஆக எதிர்ப்புகள் இல்லை, எதிர்ப்புகளையும் பதஷ்டத்தையும் உருவாக்குறாங்க. மத பிரிவினையை இந்த அரசு வெளிப்படையாக கொண்டு போறாங்கன்ற நான் கருதுறோம். திட்டமிட்டு பாஜக இதை கையில் எடுத்து ஒரு மத பிரச்சனையாக மாற்றுவதற்கு, அதுவும் கார்த்திகை தீபத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சூழ்நிலையில மாற்ற ட்ரை பண்றதாகவும் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து ஒரு நீதியரசர் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் இம்மிடியட்டாக அந்த கேஸ் எடுத்து உடனே தீர்ப்புகள் உடனே எல்லாமே நடக்குது. அடுத்து 2 நபர்கள் நீதிபதிகள் குழு கூடி அவர்களும் அவர் சொன்னது வந்து சரிதான் அப்படிங்கிறதுல போது நீதிபதியே நேரடியாக போய் அந்த தீபத்தூண் விவகாரத்தில் ஆய்வு பண்ணுற விஷயங்கள்லாம் நடந்ததை வந்துட்டு பார்லிமெண்ட் வரைக்கும் கொண்டு போய் இன்றைக்கி எதிரொலிச்சிருக்கு. டிஆர் பாலு பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் திமுக எம்பிக்கள் அவரை பதவி நீக்கம் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து கொண்டு போய் இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் பேசும் அளவுக்கு மனு கொடுக்கும் அளவுக்கு ஆகியிருக்குது. எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்துக்களுக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய அநீதி நினைக்கப்படுதுன்றது வந்து பார்லிமெண்ட்டில் ஒழிச்சிருக்கு. அந்த பிரச்சனையை பூதாகரமாக்கக்கூடிய விஷயம் யார் கொண்டு போகிறாங்கன்னா தமிழக சர்க்கார் தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. சார், வருஷம் முச்சுடும் அங்கே தர்கா இருக்குது, பிரச்சனை இல்லை. இந்துக்கள் வந்து அங்கே வந்து இது பிரச்சனை கிளப்பலை. வருடத்திற்கு ஒரு முறை தீபம் ஏற்றுவதை தர்காவாசிகளும் எதிர்க்கல. உள்ளூர் மக்களும் அதை வந்து பெரிய விஷயமா கொண்டு போகல. ஆனா ஒரு நாள் தீபம் ஏற்றுவதனால எந்தவித சமூக பதஷ்டமும் பெரிய கலவரம் முறை எப்படி கொண்டு போறாங்கன்னு தெரியல. இது மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்புது. அற்ப வாக்கு வங்கிக்காக இவர்கள் வந்து மத பதஷ்டத்தை உருவாக்கி அங்க கூடிய சாமானிய மக்களை பலிகடாக்குறாங்க. மிகப்பெரிய கலவரத்தை கொண்டு வரதுக்கு இந்த ஆளும் திராவிட அரசு முயற்சிக்கு நான் கருதுறோம். ஒன்றும் இல்லை சார், இப்போ தீபத்தூணா கிரானைட் கல் கேட்குறாங்கல்ல, நான் கேட்குறேன், சிகந்தர் பாதுஷா யார்? சிகந்தர் பாதுஷாவுக்கும் மதுரை திருப்பரங்குன்றத்துக்கு என்ன சம்பந்தம்? இந்த கேள்வி மக்கள் மத்தியில் எழுதிட்டு இருக்கா இல்லையா? இல்லை, மக்கள் மத்தியில் சிக்கந்தர் பாதுஷா யாருங்கிற கேள்வி எழுதா, இல்லை இந்து சமுதாயம் சார்ந்த ஒரு அரசியல் இயக்கங்களுக்கும் அமைப்புகளுக்கும் அந்த கேள்வி எழுதா? சார், எங்களுடைய தீபத்தூணில் கிரானைட் கல் சொல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய சிகந்தர், அதாவது சுல்தான், அதாவது முழு பேரை சொல்கிறேன், ஹஜ்ரத் சுல்தான் சிகந்தர் பாதுஷா சொல்லக்கூடிய நபர் யார்? அவருக்கும் இந்த திருப்பரங்குன்றம் மலைக்கு என்ன சம்பந்தம்? கேள்வி எழுப்புமேல் பண்ணுமா? எங்களுடைய வழிபாட்டு உரிமையை, எங்களுடைய வழிபாட்டை மரபு சார்ந்த விஷயத்த நீ அழிச்சு தூண் கிடையாது, அங்கே தீபமே இல்லைன்னு சொல்லும்போது நான் கேட்குறோம், சிகந்தர் பாதுஷாவுக்கும் தமிழ் மண்ணுக்கும் இந்த மரபுக்கு என்ன சம்பந்தம்?
நான் கேட்குறேன் சார், கம்பனராயர்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய மன்னர் இருந்தார். ஒன்றுபட்ட மதுரை ஆட்சியும் சுல்தான் கையில் போயிடுச்சு. 1311 அப்புறம் மாலிக் கஃபூர் என்ற ஒரு மிகப்பெரிய கொடுங்கோலன் வந்து ஆக்கிரமிப்பாளர் வந்து மதுரையை வந்து தும்சம் பண்ணி அங்கே கூடிய அன்னை மீனாட்சியை வந்து கிட்டத்தட்ட 63 வருஷத்துக்கு மேலே வழிபாட்டு உரிமை கூட இல்லாத அளவிற்கு சுல்தானுடைய ஆட்சி எங்கே இருந்துச்சு? மதுரை இருந்துச்சு. கம்பனராயர் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மன்னன், நாயக்க மன்னன் வந்து யாரை கொள்றான் தெரியுமா உங்களுக்கு? பாண்டியனுடைய கை கோர்த்து சுகந்தர் பாதுஷா என்ற ஒரு கொடுங்கோலை கொள்றாங்க சார். கொண்ட இடம் தான் சார் அந்த திருப்பரங்குன்ற மலை. எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரியும்? இந்த மரபையும் வழிபாட்டு உரிமையையும் அன்னை மீனாட்சிக்கு குறைஞ்சபட்ச வழிபாடு கூட மேற்கொள்ள முடியாத அளவிற்கு கொண்டு சென்ற ஒரு அடிப்படைவாதிகளையும் ஒரு ஆக்கிரமிப்பாளர்களையும் கொன்று குவித்து மீண்டும் நாயக்கர் ஆட்சியும் தமிழ் மன்னன் ஆட்சியும் இந்துக்களுடைய ஆட்சியும் கொண்டு வந்த சான்றாக எங்க நிக்குதுன்னு திருப்பரங்குன்ற மலை உச்சி நிக்குது. அந்த நாயக்க மன்னர் தான் அப்ப அந்த தீபத்தூணையும் வந்து உருவாக்குறாரு. அவர்களுடைய இதெல்லாம் வந்து உருவாக்கப்படுகிறது சார். நல்லா புரிஞ்சுங்க சார். ஒன்றுபட்ட தமிழகத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கோயில்கள்லாம் வந்து மாலிக் கஃபூர் போன்று ஆக்கிரமிப்பாளர் அடிச்சு துவம்சம் நடைபெற்று சார். இன்க்ளூட் பெரிய கோயில் உட்பட நிறைய கோயில்கள். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வந்து தீபம் ஏற்ற கூட ஆள் இல்லாம கோயிலுக்குள்ள இந்த கொடுமைகள்லாம் சந்திச்சிருக்காங்க இந்து மக்கள் இந்த மண்ணில். அது நாயக்கர் காலத்துல ஒன்றுபட்ட கோயில்களும் மறுகட்டமைப்பு செய்யப்பட்டது. அன்னை மீனாட்சி அம்மன் கோயில் மிகப்பெரிய கோயில், இவ்வளவு பெரிய கோபுரங்கள் இருந்திருக்கிறது காரணம் நாயக்க மன்னர்கள். ஸ்ரீவில்லிபுத்தூர் தமிழகத்தில் அடையாளம் இருக்கக்கூடிய கோயில்கள், விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்துல வந்து ஸ்ரீரங்கம் கோயில்களும் வந்துட்டு கோயில்களும் பாத்தீங்கன்னா இந்த மண் சார்ந்து இந்த மண்ணினுடைய அதாவது மகத்துவமாகக்கூடிய கடவுளர்களை முன்னிறுத்தி இங்கே ஆண்ட மன்னர்கள் கட்டி எழுப்பிய கோவில்கள் தான் அடையாளமாக இருந்துட்டு இருக்கு. அதன் சான்றாக இதை அழித்தொழித்த சுல்தான் சிகந்தர் பாதுஷாவை அழித்த இடம் திருப்பரங்குன்ற இந்துக்கள் ஏற்றுக்கிறோம். அங்கே நீ சமாதி வச்சுட்டீங்க, கேட்டுக்கிட்டீங்க, கொடுத்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. உங்களுக்கான இடம் அங்கே ஒதுக்கப்பட்டு. ஆமாம். ஆனால் இன்றும் இந்துக்கள் வந்து தமிழர்கள் வந்து இன்று குறைஞ்சபட்ச வழிபாட்டுக்கு ஒரு நாள் தீபம் கூட ஏற்றுவதற்கு நீங்கள் அனுமதிக்க மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அதை நான் கேட்குறேன். இந்த விடயம் வந்து அயோத்திக்கு இணையாக கொண்டு இருக்கக்கூடிய நிலையை யார் உருவாக்குறா? கனிமொழி எம்பி அவங்க பேசியிருக்காங்க. ஒரு அயோத்தியை போன்று வந்துட்டு திருப்பரங்குன்றத்தை மாற்ற வந்துட்டு இந்து அமைப்புகள் வந்துட்டு முயற்சி பண்றாங்கிறத வந்துட்டு வெளிப்படையாக பேசியிருக்காங்க. திமுகவினுடைய எல்லாருமே முன் வச்சுட்டு இருக்காங்க. நீதிபதியே வந்துட்டு பதவி நீக்கம் பண்ணணுங்கிற அளவுக்குங்கிற பிரச்சனையும் நடந்துட்டு தான் உருவாக்குவது இந்த போன்ற சூழலை உருவாக்குவது யார் என்று பார்த்தா இந்த ஆளும் கட்சி தான், இந்த ஆளும் அரசாங்கம். நீ நடுநிலையாக அரசாங்கமா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் இருநபர் அமர்வு கொண்டு போனீங்க. அவங்க அந்த தீர்ப்பு சொல்லும், அவர்களே விசாரிப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. தனிநபரை எதிர்க்கிறீங்க நீங்க. நான் கேட்குறேன், இந்த ஜிஆர் சுவாமிநாதன் என்ற ஒரு நீதிபதி, ஒரு நிதியரசர் நெத்தியில் திருநீரிட்டு தீர்ப்பு கொடுத்த நீங்கள் வந்து அவருக்கு வந்து மதசாயம் பூசுவீங்களா? நான் கேட்குறேன். இருநபர் நீதிபதி போயிருந்தாங்க, அவங்களும் இதே தீர்ப்பு முன் வச்சிருக்காங்க. உச்ச நீதிமன்றம் போகும்போது இதே தீர்ப்பு வரப்போகுது சார். சட்டத்திற்கு உட்பட்டு அது வந்து உரிமையியல் நீதிமன்றத்துக்கு உட்பட்டு உரிமையியல் விஷயத்துக்கு உட்பட்டு சொல்லியிருக்காங்க. வெறும் ஒரு வழிபாட்டுக்கு மட்டும் பாத்திப்பட்டது கிடையாது. திருக்கோயில் பிரச்சனை கிடையாது, அது உரிமையியல் பாத்திப்பட்டது. அங்கே கூட மக்கள் வந்து தீபம் ஏற்றக்கூடிய தன்னுடைய உரிமையாக கருதுறாங்க. அதை எப்படி மறுக்க முடியும்? இதுக்கு அரசியல் சாமி பூசுவாங்களா? தர்காவை மறுக்காத போது வக்போர்டு இடமா? அது நான் கேட்குறேன், அது வக்போர்டுக்கு பாத்திப்பட்ட இடமா? கிடையாது. கோயிலுக்கு பாத்திப்பட்டிடும். கோயிலுக்கு பாத்திப்பட்ட இடத்துல எங்கே வேணாலும் தீபம் ஏற்றலாம். தீபத்தை உங்களுக்கு என்ன குறைஞ்சி போகிறாங்க? கோயில் அர்ச்சகரும் சொல்றாங்க இது வந்து அவங்க மறுநாள் அந்த தீபத்தை ஏற்றிருந்தா கூட ஆகம விதிப்படியை வந்து மீற மாதிரி இருக்குதுங்கிறாங்க. அப்படி ஒரு இடம் இல்லவே இல்லை, அது வந்து தீபத்துணை இல்லைன்னு அர்ச்சகர்களும் சொல்றாங்க. அர்ச்சகர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள் இந்த ஆட்சியாளர் மூலமாக, வெளிப்படையாக அச்சுறுத்தப்படுகிறார்கள், கட்டாயப்படுத்தப்பட்டு தான் பேசுறாங்க. ஆமா சார். ஒன்றும் இல்லை சார், நீதிபதியக்கே வந்து என்ன சாயம் பூசுறாங்க, மத சாயம் பூசுறாங்க. அப்ப அர்ச்சகர்கள் அன்னானமாக பூஜை செய்து புனஸ்காரம் செய்து ஆட்சியாளர்களுக்கு உட்பட்டு வேலை பார்க்கக்கூடியவர்கள் அச்சப்படுத்த மாட்டாங்களா? வெளிப்படை அச்சப்படுத்துறாங்க. வெளிப்படுத்தி அச்சப்படுத்தி வந்து இது போன்ற ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வைக்கிறாங்க. அந்த 20 இடத்துல மறைக்கவே முடியாங்க சார். தீபத்தூண் சார், கண்ணால் நிற்கக்கூடிய தீபத்தூணையே கிரானைட் கல், வெறும் கல் சொல்றாங்க. அப்ப கடவுள் எப்படி பார்ப்பாங்க? இது கடவுள் கிடையாது. நாளைக்கு வந்து இதே சர்க்கார், இதே பேர் என்ன நம்ம செயல் என்ன சொல்றது, உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய குன்றத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவர் வந்து அவர் வந்து கடவுள் கிடையாது, அவர் கல் தான், அது கண்ணாமலாம் செதுக்கியிருக்காங்க, அதனால கடவுளா பார்க்கப்படுறாங்கன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரா? அப்போ எப்பேற்பட்ட எங்களுடைய மத உரிமையை, எங்களுடைய மத நம்பிக்கையை சிதைக்கிறான்னு நினைக்கிறீங்க? நாங்கள் வந்து வெளிப்படையாக காணப்பட்டிருக்கோம். நிச்சயமா இது வந்து நேற்று விசாரணை ஒரு 4-5 மணி நேரம் நடைபெற்றிருக்கு. தொடர்ந்து விசாரணை மதுரை ஜிஆர் சுவாமிநாதன் அவருடைய நீதிபதி அவர்கள் வந்து விசாரணை வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்குது கேஸ். ஒரு சுப்ரீம் கோர்ட்லேயும் இந்த கேஸ் வந்துட்டு ஃபைல் பண்ணப்பட்டிருக்குது. இது இவ்வளவு வேகமாக இது நடந்து கொண்டிருக்கிறதுனுடைய முடிவுகள் எந்த வித தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? சார் இது வேகம் எங்களை பொறுத்த வரைக்கும் சார் 100 ஆண்டு கால போராட்டம். அயோத்தியில் 500 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட போராட்டம், இங்கே வந்து 100 ஆண்டு கால போராட்டம். 100 ஆண்டுகள்னா எவ்வளோ வருஷம் நீங்கள் கேஸ் போட்டீங்க? இப்போ தானே ராம ரவிக்குமார் வந்து இந்த கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க. நிறைய கேசஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த தீபத்தூணை பேஸ் பண்ணி 1902 வந்துட்டு இருக்கு. பிரிட்டிஷ் சர்க்கார் வந்துட்டு இருக்கு. இப்போ இல்லை, இன்று நேற்று அல்ல.
நடந்துட்டு இருக்குங்க. பிரிட்டிஷர் காலத்திலேருந்து இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இதுக்கான தீர்வுகள் வந்து கொடுக்கப்படாமல் இருந்துட்டு இருக்கு. இப்போ வந்து ஜனநாயக இந்தியா அமைக்கப்பட்டு சுதந்திர பொன்விழாவை கொண்டாடக்கூடிய இந்த சூழலில் நாம் நமக்கான நீதியை அமைச்சுக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை. ஜனநாயகத்துக்கு உட்பட்டு நாங்கள் போராடிட்டு இருக்கோம். ஜனநாயக ரீதியாக நீதி கொடுக்கப்பட்டும் கூட அந்த நீதி அநீதியாக மாற்றப்படுறது எங்களுக்கு வேதனையாக இருக்குது. இப்போ ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, திருப்பரங்குன்றம் விவகாரத்தினை கடந்து நீதித்துறை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா அதை பார்க்கலாம். வந்து குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து நீதிபதிகளுடைய நியமனங்களை வந்து வன்னியர்களுக்கு வந்துட்டு வாய்ப்பு வந்துட்டு வழங்கப்படவில்லை, நிறையா வந்துட்டு வன்னியர்கள் இல்லை அப்படிங்கிறத ராமதாஸ் ஏற்கனவே வந்துட்டு ஒரு ஜனவரி மாதம் ஒரு அறிக்கையில் வந்துட்டு ரொம்ப தெளிவாக சுட்டி காட்டியிருந்தார். எவ்வளோ எந்தெந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க எவ்வளோ இருக்கிறாங்கன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு சொல்லியிருந்தார். இதே போன்று எனக்கு தெலுங்கு அமைப்புகள் நிறையா வந்துட்டு இல்லை நீங்கள் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஒரு பக்கம் தெலுங்கு இதை சேர்ந்த தெலுங்கு சமூக மக்கள் சார்ந்த ஒருவர் கூட வந்துட்டு உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளுடைய பேனல்லையே இல்லை, நீதிபதிகளாகவே இல்லை அப்படிங்கிற கோரிக்கைலாம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க, நிறைய முன் வச்சுட்டு இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த அரசாங்கம் பார்த்தீங்கன்னா அனைவருக்கமான அரசாங்கம், சமத்துவமான அரசாங்கம் எல்லாத்தையும் நான் ஒரு மத்தியில் பார்க்கின்றோம். எங்கள்கிட்ட வந்து சாதி பேக்க மத பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அவர்கள் தான் சாதி பிரிவினை உருவாக்கி கொண்டு சமத்துவத்தை அளிக்கக்கூடிய வேலையை மிக தீவிரம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம நீதித்துறை விவகாரத்தையும் கருதலாம். நீதிபதி வந்து பட்டையடிச்சுட்டு வந்து உட்கார்ந்துருந்த அவர் வந்து உண்மையான நீதி கொடுத்தா இந்துத்துவ நீதிபதினு சாயம் பேசுகிறாங்க. இதுவே மாற்று சமுதாய நீதிபதிகள் எங்களுக்கான மாற்று சமுதாயத்து மக்கள் வந்து எங்களுக்கான நீதி வந்து நீதித்துறையில் எங்களுக்கான நீதிபதிகள் இல்லை, எங்களுக்கான அந்த கோட்டா மறுக்கப்படுது, எங்களுக்கான அந்த இடஒதுக்கீடு அங்கே முழுமையாக ஃபில்ஃபில் பண்ணப்படாமல் இருக்குன்னு சொல்கிறத அவங்க முன் வச்ச அதே இவர்கள் மறுத்து கண்மூடித்தனமாக கடந்து போயிட்டுருக்காங்க. இது எப்படி எடுத்துக்கணும்னு தெரியல. உள்ளபடியே இந்த இந்தியாவிற்கே சமூக நீதியையும் இடஒதுக்கீடையும் கொண்டு போகிற அரசாங்கமாக தமிழக அரசு இருக்குன்னு அவங்க சொன்னாங்கன்னா நிதித்துறையிலையும் இந்த சமுதாய ரீதியான இடஒதுக்கீடையும் பங்கீடையும் கொண்டு வருவதற்கு முன் வரணும். இது வெளிப்படை அனைவரும் கொண்டு முன் வச்சிருக்கக்கூடிய. ஆனால் இது மத்திய அரசாங்கம் சார்ந்து தானே இருக்குது, மத்திய அரசு சார்ந்து இருக்குது. இது கொலிஜியம் தான் வந்து முடிவு பண்ணணும். இது சென்ட்ரல் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நீதிபதிகளுக்கான அந்த கொலிஜியம் தான் முடிவு பண்ணி நீதிபதிகள் நியமனம்லாம் பண்ண முடியும். பரிந்துரை அனுப்பக்கூடிய இடத்து தமிழக அரசும் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய போன்ற நீதித்துறை சார்ந்த இலாக்காக்களும் செயல்படுறாங்க. அதை இவர்கள் வந்து தீவிரப்படுத்துன்னு சொல்கிறேன். இப்போ நல்லா புரிஞ்சுக்க, நீங்கள் ஆர்எஸ் பாரதி ஒரு மேடையில் பேசுகிற அப்படி இத்தனை பேர் நீதிபதி வந்தாங்க வந்து சமூக தான் காரணம், தாழ்த்தப்பட்ட மக்களை குறிப்பிட்டு பேசுகிறார் சார் அவர் ஒரு மேடையில். ஆர்எஸ் பாரதி சொன்ன வார்த்தை, இவர்கள்லாம் நீதிபதியாக வந்தாங்கன்னா அது காரணம் வந்து திராவிட அரசுடைய. அப்போ இவங்களுடைய தலையீடு இல்லாமல் ஆகிட்டாங்க நினைக்கிறீங்களா நீங்கள்? அப்படின்னு பார்க்க முடியாது. நம்ம இந்த அரசு ஆளக்கூடிய அரசுக்கு ஒரு சில சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு இது போன்ற சமூக சார்ந்த இடஒதுக்கீடுகளை முன்வைக்கக்கூடிய கடமை எங்களுக்கு இருக்குது. அப்போ இதை கொண்டு வந்து தவறுறாங்க. இது ரீதியாக அரசியல் பிளவை ஏற்படுத்தி இவங்க வந்து அதில் குளிர்காய ஆசைப்படுறாங்க நான் கருதுறோம். ஏன்னா ஏற்கனவே 20 ஆண்டுகளாக முன்னாடி வந்துட்டு நீதிமன்றம் வேணும், மதுரைக்கு உயர்நீதிமன்றம் வேணும்னு சொல்லி போராடியவங்க ஒரு 10-20 பேர் இருக்கிறாங்க. அதில் இப்போ இருக்கிற பார் கவுன்சில் செக்ரட்டரி வெங்கடேசன் உட்பட நிறைய பேர் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் யாருமே ஒருத்தர் கூட வந்துட்டு அந்த நீதிபதிகள் நியமனத்தில் வந்து ஒருத்தர் கூட நீதிபதிகளுக்கான பரிந்துரையில் கூட இல்லைங்கிறத வந்துட்டு நிறைய வந்துட்டு பேசு பொருளாக மாறி இருக்கு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இதுக்காகவே போராடி இதுக்காகவே இருந்த வக்கீல்கள் இன்னைக்கு சீனியர் ஒரு அட்வொகேட்ஸாக அங்கே இருக்கிறாங்க. அவங்க நீதிபதிக்கான தகுதி பட்டியலில் இருக்கக்கூடிய ஒருத்தர்களாக இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் இது கிடைக்காமல் இருக்கிறது வந்துட்டு எப்படி பார்க்குறீங்க? உள்ளபடியே களத்தில் நின்று போராடி சமூக, அதாவது ஒரு மிகப்பெரிய உரிமையை பெற்றுக் கொடுத்தவர்களுக்கு இது போன்ற ஆவணம் இருப்பது அப்படியே கண்டிக்கத்தக்கது. இந்த அரசாங்கம் உள்ளபடியே பரிசீலனை செய்து இது போன்ற விஷயத்தை உள்வாங்கணும். இவர்கள் வெறும் ஓட்டு வங்கிக்காக, வெறும் வாய் செவிடாளுக்காக பல விஷயங்களை பேசிட்டு அதை நடைமுறைப்படுத்தாமல் நீதித்துறையில் சமூகம் சார்ந்த இடஒதுக்கீட்டில் கொடுக்காமல் இருப்பது உள்ளபடியே வேதனைக்குரிய விஷயம், கண்டிக்கக்கூடிய விஷயம். உள்ளபடி இந்த அரசு பரிந்துரை செய்கின்றத கோரிக்கை முன்வைக்க கடமைப்பட்டிருக்கும். நிச்சயமாக அவங்களுடைய நேரங்களை ஒதுக்கி ஃபைன் டைம் மீடியாவினுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி. மகிழ்ச்சி. நன்றி.